ஆறு நிறைய மீன் இருந்தது, மீனும் முழுகிட குளிர் இருந்தது. லஞ்சம் வாங்கிக்கோ, ஊழல் பண்ணிக்கோ, கொண்டு வச்சுக்கோ. ஆனா நமக்குன்னு ஒரு பாதுகாப்பு யார் சார்? சார் அப்போ இவங்க கவலை பார்த்தா போலீஸ்காரன் கரெக்டா இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. அப்போ நமக்கு எல்லாமே பிரச்சனைக்கு சரியில்லாத பேசலாம், சட்டம் தெரிஞ்சு பேசலாம். அதே நேரத்தில் அது கொஞ்சம் வீட்டு பண்ணிட்டாரு, சைபர் கொஞ்சம் கட்டா கிறிஸ்டிஸ்டர் நினைச்சு அப்படியே என்னடா எனக்கு வீட்டு சொல்றாங்க. ஆனா சில நேரத்தை சொன்னாங்களே, சில நல்லதுக்கும் பேசி சொன்னாங்களே, அது மாதிரி சில கெட்டதுக்கும் நம்ம ரூட் சொல்லலாம். இந்த ரூட் தப்பா இருக்கலாம், ரூட் சொல்ல கரெக்டா தப்பா இருக்கிறது அவ்வளவா போச்சு. அதான் அங்கிருந்து மனைவியில பார்த்தோம் படத்துல சைடுக்கு அந்த பையன் மனிதர் அந்த மாதிரி நாசிஸ் சார், இந்த பாய் கேரக்டர். ஆக்சுவலி உண்மையிலே அது இப்பெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. எல்லா மதத்துலையும் இருக்காங்க, எல்லா மதத்திலும் இப்படி கடவுள் இருக்கோ, எல்லா மதத்திலும் கடவுள் நம்பிக்கை இருக்கோ, அது எல்லா மதத்திலும் நம்பிக்கை இருக்காங்க. நம்ம தான் மத பொருட்களை வச்சு எல்லாத்தையும் எதிரே பார்க்கிறோம். ஆசிரியர் சூப்பர் பாய் கடைசியா அந்த பாய் ஊத்த காட்டினாரு, அது பாய் உருவம் இல்லை, அதான் பாயோட ஆத்மா. இந்த ஆத்மா மனசார வந்து வாழ்க்குது. நான் வளர்ப்பு இல்லை, கரெக்டா வளர்ப்பு கரெக்டா இருக்கு. அந்த ஆத்மா வந்து அது வாழும்போது பேசப்பட்டிருக்காது. அந்த வளர்ப்பு கரெக்டா இருக்குன்னு அதான் சார் அந்த ஆத்மா. அது மாதிரி எல்லா வகையிலும் இந்த படம் இந்த சிறப்பாக இருக்கு. இந்த படம் வந்து மக்கள்கிட்ட போய் சேரணும். மக்கள்கிட்ட வரேண்ணா நீ உங்களுக்கு பிடிக்க வரேன் ஹாஸ்பிட்டலே பிடிக்கிறது எப்படி இது உருவிட்டாங்கல்ல, உருண்டாயும் நந்தாயும் நந்தா உருவிட்டு மாதிரி அடுத்த வரேன் கூட்டு போகுது. நானே பேசுறது போலீஸ் வந்து கரெக்டா இருக்கணும். அது அவங்க கரெக்டா இருந்தாலே மக்கள் போய் சார் ஏழை பணக்காரங்களுக்கு தான் இன்னைக்கு காவல்படை இருக்க தவிர ஏழைப்பட்ட மக்களுக்கு, அடிப்படை மக்களுக்கு, நடுத்தர மக்களுக்கு அவங்க மேக்சிமம் எல்லா போலீஸும் சொல்ல மேக்சிமம் வந்து சப்போர்ட் கொடுக்குறாங்க. அது போலீஸ் கரெக்டா இருந்திருந்தா ஒரு கற்பழிப்பு இருக்காது. ஒரு கற்பழிப்பு ஓட்டு ஒருத்தர் பிடிச்சி அடிச்சுட்டு ஓட்டு போலீஸ் கரெக்டா அடிச்சுட்டு செப்பத்தாலே போதும் தாண்டுவான். நம்ம என்ன பண்ணாலும் அதுக்கு போலீஸ் காப்பாற்று கொஞ்சம்னா வராது. அந்த மாதிரி படம் பார்க்கும்போது போலீஸ் சப்போர்ட்டா இருந்தா சமத்துவங்களுக்கு இவ்வளவு இருக்காது, இதெல்லாம் அதை வந்து பண்ணிக்க முடியாது, தேவையில்லை. அப்ப இத படம் பார்க்கும்போது பெரிய ஃபீல் என்ன ஆச்சுன்னா, சார் போட்டோ பார்க்கும்போது பகிர்ந்து சீக்கிரமா பார்த்தீங்களா தமிழ் மக்களே அப்ப ஒரு சின்ன உள்ள தமிழ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ரொம்ப பதினஞ்சு ஒரு நாளைக்கு போய் பார்க்கணும் சார் இருக்கு யார் சொல்றேன் ஒரு உரிமை தமிழ் இருக்கு. அந்த வயசுல பார்க்கும்போது என்ன ஆகிடும் அவருக்கு நேஷனல் நடிகர் இயக்குனர் தேசிய வாங்கிட்டாரு. ஆனா நடிகராகவும் அவருக்கு தேசிய வாங்குறதுக்கு தகுதி இருக்குது. இந்த படம் முடிச்சு வாழ்த்துக்கள். அடுத்து ஏற்கனவே படம் பார்த்து விழுந்திருக்கோம். நம்ம நடிச்சிருக்கோம். என்ன பண்ணது ஒமேகா ஆமா நல்லா நடிச்சிருந்தாங்க. ஓகே சிவானி சார் இந்த படத்துல நாங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த பொம்மைக்கா சாங் தான். எனக்கு இந்த படத்துல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த நந்த பெரியசாமி அங்கிளுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த மேடையும் இந்த பாராட்டுகளும் இந்த கைப்பற்றலும் அங்க இருக்க எல்லாருக்குமே கிடைக்கணுங்க.
பிரார்த்தனை பண்ணியிருக்கிறேன். பல முறை பல இடத்துல இப்படி உட்காந்து நான் ஏங்கி இருக்கிறேன். நம்ம ஓடிக்கிட்டே பிரார்த்தனை பண்ணலாம், இது நடக்கும் நான் நம்புறேன் கண்டிப்பா. அப்புறம் இந்த கதையை முதல்ல கண்டுபிடிச்சது திருப்பதி சுபாஷ் சந்திரபோஸ். அவரும் இங்கு சங்கம் என்னுடைய நண்பர். எப்பயுமே திட்டிட்டு இருப்பாரு. முதல்ல என்னை திட்டாம பாராட்டுற பாருங்க தான் அவங்க கண்டுபிடிச்சாங்க. இதை படமாக்கலான்ற ஒரு வேகத்தை கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு இதோட சூழ்நிலை காரணமா ஜிபே ரவிக்குமார் அதை சந்திச்சு இந்த கதையை சொன்னேன். அவரும் நிறைய ஒரு 25 கதைகள் கேட்டுட்டு தான் அந்த கதையை ஃபைனல் பண்ணாரு. மற்ற கதையெல்லாம் வந்து எனக்கு நம்பிக்கை கொடுத்துச்சு, ஆனா இந்த கதை எனக்கு தைரியத்தை கொடுத்துச்சுன்னாரு. அவர் வந்து ஹைதராபாத் வந்துட்டு இருக்காரு. வேற ஸ்டேட்ல இருந்து வந்து தமிழ் மக்களை தமிழ் ரசிகர் நம்பி அவர் எடுத்திருக்காரு. அவருக்கு இந்த சமயத்துல நம்ம எல்லாருமே ஒரு கைது கொடுத்துருக்கலாம். அப்ப இந்த கணேஷ் ஒரு விஷயம் சொன்னாங்க, இந்த படம் பார்க்குறப்ப இது மேல திரும்பி யாருமே சாதாரணமா போட்டக்கூடாது, போட்ட முடியாது. அந்த ஹானரபிள் பர்சனா அவர் இருந்தா மட்டும்தான் அது வார்த்தை கிடையாது, அது ஒரு வாழ்க்கைன்னு சொன்னாரு. அவரை மேடைக்கு அழைக்கிறேன். எந்த வெளிச்சமும் கிடைக்காம சுத்திட்டு இருக்கிறப்ப ராஜேந்திரனுடைய ஒரு கவிதை எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. திக்கு தெரியாத காட்டில் எல்லா பக்கமும் வழிதான். அந்த ஒரு கவிதை தான் வந்து நான் இன்ன வரைக்கும் ஏழு வச்சுட்டேன். நான் இருக்கும்போது எனக்கு தெரியும், திக்கு தெரியாத காடு, வெளிச்சம் கிடையாது, பாதை கிடையாது, வழி கிடையாது, இதோ செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நான் வந்து ஹிந்தியில போய் காஷ்மீரா கேட்டு கிட்டத்தட்ட 58 கோடி பிசினஸ் ஆன ஒரு பெரிய ஒரு சாதனை பண்ணப்படாது. அது எப்படி இருக்க நிறைய எனக்கு ஹாஸ்பிட்டல் ஸ்கூல் பேசலாங்க. கதர் இருந்தா ஜெயிச்சிட முடியும், கதர் இருந்தா மருத்துவத்தை போட முடியும் அப்படின்னு ஒரு சின்ன நம்பிக்கை கொடுத்தீங்க, உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லி நிறைய எனக்கு பேசினாங்க. அவங்களுக்கு ரொம்ப அந்த சில பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன், நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி என்னுடைய நண்பர் விவேக் ஆகட்டும், நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க, எப்படியாவது நீங்க தான் ஜெயிச்சு வந்துருங்க. அவங்க எல்லாருடைய பிரார்த்தனைகள் தான் இந்த படம் நான் நம்புறேன். எல்லாருக்கும் நன்றி. நீங்க எல்லாருமே இதே மாதிரி ஒரு பாராட்டு மேடைக்கு தகுதியா நாட்கள் தான் அது புரிசுக்கு நடக்கணும். திரும்பி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். வணக்கம். அதாவது இயற்கை சங்கத்துக்கு உடனே போடணும்னு ஆசைப்பட்டு இன்னைக்கு நம்ம வந்து ஏன்னா படத்துடைய நல்ல டாக் இருக்கு, ரொம்ப நல்ல படம் சொல்றாங்க. அது நம்ம சகோதரர்கள் நம்ம வந்து பார்க்கணுங்களுக்காக தான் ஒரு வேலை ஆகலை நம்மளுக்கு வந்து இந்த ஷோ போடணும்னு ஆசைப்பட்டோம். நல்லா சொன்ன மாதிரி ஏதோ பெரும் கனவோட எல்லாரும் வரோம். ஒரு சிலருக்கு முதல் படத்திலேயே அது அமைப்பு போகுது, அது குறிப்பாச்சு மாதிரி எனக்கு வந்து ஆனந்த மாதிரி. ஒரு சிலர் முதல் படமே வந்து பெரிய ஹிட்டா எல்லா வகையிலுமே எல்லாம் வந்து வந்தது, அந்த பேனர். அப்புறம் வந்து அந்த நேரத்துல வர ஆர்டிஸ்ட் அதை பொறுத்து ஒரு சிலருக்கு 4-5 படம் அவங்க வந்து கரெக்டா அந்த அமைஞ்சு வர்றதுக்கு ஆகுது. கவிதை அடிப்படையில முதல் படம் கூட ஒர்க் பண்ணும்போது ஆனந்தமே எங்களோட டிஸ்கஷன் இருந்தப்பெல்லாம் அவர் பல இடங்களில் ஒர்க் பண்ணுவாரு. அப்படியே கவிதையாக தான் அவருக்கு அமைதி வரல. கல்லூரியின் கதை பண்ணும்போது மாதிரி உருவாப்பாக படம் வந்துச்சு. இதே அந்த சந்தி ஒவ்வொரு படத்தையும் சின்ன சின்ன குறைகளோட இருந்துச்சு. இந்த படம் நான் வந்து தேட்டர்ல 2-3 முறை பார்த்தேன். மறுபடியும் காசி தாவி சொல்லி படம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷம். அவ்வளவு பர்ஃபெக்டா ஒரு வேலை செஞ்சுட்டான், அவ்வளவு அழகா அந்த டயலாக் செய்யலாம் சரி, பர்ஃபார்மன்ஸ் செய்யலாம் சரி, ரொம்ப முழுமையாக ஒரு படம் எடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு ரொம்ப நான் சந்தோஷப்பட்டேன். அதுதான் இன்னைக்கு எனக்கு வந்து மாதிரி சந்தோஷம். அது பெரிய இயக்கத்தோடையே சுத்திட்டே இருப்பான், ஓடிட்டே பிரார்த்தனை பண்ணுங்க மாதிரி ஒரு இடத்துல நான் நிற்க மாட்டான். அவங்க மனைவி வந்து செல்வி அவங்க சொல்லுவாங்க, என்ன பேருக்காரு சுத்திட்டே இருக்காரு, நிம்மதியா உட்கார மாட்டேங்கிறாரு, ஏதாவது அவருக்கு அமையணும், ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த படம் அவருக்கு அமைஞ்சிச்சு. ரொம்ப முழுமையான ஒரு சரியான படமா இந்த படம் அமைஞ்சிச்சு. அதுக்கான எல்லா டெக்னீஷியன்ஸும் சூழ்நிலை இருந்து ஆரம்பிச்சு விசால் சந்திரசேகர் மியூசிக்ல இருந்து அவர் அமைதி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இருந்து ப்ரொடியூசர்ல இருந்து ரவி சாரு, அந்த ராஜா செந்தில், குணா எல்லாரும் கரெக்டா அமைஞ்சு மிக சரியான படம் எடுத்துட்டாரு. பேரன் சாருக்கு வந்து மிக அற்புதமா அவ்வளோ அழகா இருக்கும்போது ரொம்ப அற்புதமா அடிச்சாங்க அந்த படத்தை பத்தி. அதுவும் அந்த குழந்தை பேசுற இடத்துல உங்க அப்பாவுக்கு ரியாக்ஷன் வேணுங்கிறது முதல்ல நீங்க சொல்றீங்க, எனக்குள்ள இல்லை. அதுல நீட்டமா படம் பார்த்துருக்கீங்க சார். நாங்க அந்த சந்தோஷம் என்ன
கிளாஸ் அடிச்சுட்டு எனக்கு கண்ணீர் வந்துச்சு, அவ்வளவுதான் எனக்கு தோணுச்சு. அந்த அப்பா அங்க இருந்தது இவங்க பண்ணியிருக்காருன்னு சொல்லி ரொம்ப அழகு. இது மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு இடத்துல சொல்லி 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 தான் அதை ஃப்ளோ எடுத்து எல்லாத்தையும் கேட்பேன். எனக்கு சம்பந்தமே இல்லாம டே ஸ்கூல்ல சொல்லுடா என்ன போட்டு போட்டு காட்டுவாங்க. பல இடத்துலனா அந்த காலத்துல பாலராஜ் நம்ம இயக்குனர் நடிச்சிருக்காங்க. அவரு எல்லா படத்தையுமே பஞ்சுசாரி போட்டு காட்டுறதா சொல்லுவாங்க. போட்டு காட்டி 4 சோர்ஸ் காட்டி 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 அதை கரெக்ஷன் பண்ணி 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 அவர் படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம அந்த மாதிரி பண்ணும்போது என்னன்னா, நான் அடிக்கடி சொல்றேன், நம்ம உள்ள வந்து டப்பிங் தேட்டர்ல ஒர்க் பண்ணும் போது அந்த டப்பிங் தேட்டர்ல வந்து நாகேஸ்வரி தேட்டர் போற கேட் தான் நம்ம வேலை பார்க்கறதுக்கான நேரம். அங்க போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அது வரைக்கும் நம்ம நமக்கு நண்பர்கள்ட்ட மற்றவங்கள்ட்ட கதை சொல்லி பாக்குற மாதிரி படத்தை போட்டு காட்டுறது தப்பே இல்லை. பையா படம் பார்த்துட்டு கிளைமேக்ஸ் மாத்தி திருநெல்வேலி ஷூட் பண்ண ஒரு செலவு பண்ணி, அதனால தவறுகள் கொஞ்சம் கொஞ்சமா சரியாகும். நல்ல ஆடி மூலியமா கிடைக்கும். அப்படிதான் ஒரு படம் உருவாகுது. நல்ல படங்களா அப்படி வந்ததுதான். இந்த படத்தை வந்து மாஸ்டர் பீஸ் ரிலீஸ் பண்ணிட்டு சுபாஷ் சந்திர போஸ் நம்ம தம்பி பிரதேஷ் எல்லாம் கூட இருக்காங்க. மாப்பிள்ள சொன்னீங்க இல்லையா, இங்க நேர்மையான மாப்பிள்ள முன்னாடி நிற்கிறாரு. அது வெங்கடேஷ் அவர் இருக்காரு. ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு படம் எடுத்துட்டு நம்ம சிரஞ்சீவி சாருடைய பிரிந்தர் நாகேந்திர பாபு அவர் வந்து என் படம் வேட்டை நடிக்க வந்தார். வந்து கும்பகோணத்துல வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கோம். நான் ஷூட்டிங் அதுக்கு முன்னாடி வந்து 6 வீரர் படம் எடுத்து 17 ரூபாய் இழந்துட்டார். அந்த சோழத்தை இருக்கும்போது கூப்பிட்டு சந்தோஷமா நின்று வந்தார். அப்ப என்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, சார் கூடவே இருந்த ஒரு ஆளு சொந்தக்காரன் அடிச்சிட்டேன் சார், இவ்வளவு பெரிய அமௌண்ட் அதுதான் சார் எனக்கு நஷ்டம், தாக்கவே சார் சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டா வந்து சொல்லுவார். அப்படி செக்ல கைது வாங்கிருக்கு. நான் சொன்னேன் மாப்பிள்ள அப்படின்னு. ஆனா வந்து நான் சொல்லுவேன், இப்ப வந்து என்ன சொன்னா, நீ நல்ல பீக்ல அந்த படம் எடுத்தப்போ பீடிக்க வந்தா கொஞ்சம் அதுவே மிச்சம் சொல்லிட்டு அது பண்ண தெரியல. மிக நேர்மையா சமுத்திரங்கள் வந்து அவ்வளவு அற்புதமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், மிக நேர்மையான சரியான ஒரு படம். இந்த படம் வந்து டாக் எந்த அளவுக்குன்னா, இன்னைக்கு மிக முக்கியமான இயக்குநர்கள் எல்லாமே போன என்கிட்ட வந்து கேட்கறாங்க, படம் ரொம்ப நல்லா இருக்காங்க. ஒரு நண்பர் படம் பார்த்துட்டு அவங்க மொத்த கிளப்புக்கும் வந்து நாளைக்கு வேற டிக்கெட் ஷோ வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காரு அசோக் சார்னு சொல்லி. அது மாதிரி மிக முக்கியமான பெரிய ஹீரோஸ் எல்லாம் போன் பண்ணி ஷோ பார்க்கணும் கேட்கறாங்க. நேற்று சிவகுமார் சார் வீட்டுல கூட்டு எங்க மொத்த டெக்னீஷியனை கூட்டு பாராட்டினாரு. ரொம்ப ஒரு பெருமையான சரியான தரமான அழகான ஒரு படத்தை எடுத்திருக்கணும். இது தொடரட்டும். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இப்ப இல்ல வாழ்க்கை